இந்த குரான்ல நம்ம படிக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மையை அல்லாஹ் தர்றானா. அல்லாஹ் ரஹ்மானா இருக்கான், அவ்வளவு கொடையாளனா இருக்கான், நமக்கு நன்மையை தர்றான். ஆனா இந்த நன்மையை மட்டும் வச்சு நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியுமா அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அமல்களை மட்டும் வச்சு சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்படின்னு. அப்ப எதனால நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படின்னா, நம்மளுடைய உள்ளச்சம், நம்மளுடைய தக்வா, நம்மளுடைய ஈமான், இதுதான் நம்மள சொர்க்கத்துக்கு எடுத்துட்டு போகும். இந்த ஈமான் எப்போ அதிகமாகும்? அல்லாஹ்வை பற்றி அறிந்து கொள்ளும் போதும், அல்லாஹ் சொன்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கும் போதும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுசா ஃபாலோ பண்ணும்போது தான் நமக்கு அதிகமாகும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, குர்ஆனை படிக்க ஆரம்பிக்கணும். அதற்கான விளக்கத்தோடு சேர்த்து படிக்கணும். அதற்கான அர்த்தத்தை புரிஞ்சு படிக்கணும். ஸோ இன்ஷா அல்லாஹ் இதற்கான அர்த்தத்தை புரிஞ்சு நீங்க படிக்கணும் அப்படின்னா, அல்வைஸ் குர்ஆன் அகாடமியோட தஃப்சீர் கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க. இந்த குர்ஆனுடைய விளக்க உரையை கேட்டு இன்னும் அல்லாஹ் கூட நெருக்கமாகும். அதன் மூலமா சொர்க்கத்தை அடையக்கூடிய மக்களாக நம்மளே அல்லாஹ் ஆக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.